வெல்கம் டு பிடிஎல். இன்னைக்கு ஃபில்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபில்டரோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவுட்புட் ஆஃப் த ரெக்டிஃபையரோட அவுட்புட்டில் ஏசி காம்போனன்ட், டிசி காம்போனன்ட் அப்படின்னு 2 காம்போனன்ட் இருக்கும். நம்ம ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணி அதில் நமக்கு தேவையில்லாத ஏசி சிக்னலை எடுத்துட்டு நமக்கு வேண்டிய டிசி சிக்னல் மட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னு சொன்னால், மோஸ்ட் ஆஃப் த சர்க்யூட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற சர்க்யூட்ஸ்க்கு டிசி சிக்னல் ரொம்ப முக்கியம். ஸோ யூனிடைரெக்ஷனல் அவுட்புட் வேவ் ஃபார்ம் கிடைக்கிறதுக்காக நம்ம ரெக்டிஃபையர் அப்படின்ற ஒரு சர்க்யூட் டிசைன் பண்ணுவோம். ஸோ அந்த ரெக்டிஃபையர் மூலமாக நமக்கு அதாவது பைடைரெக்ஷனல் ஏசி இன்புட்டாக இருக்கிற சிக்னலை நம்ம டிசியாக மாற்ற முடியும். ஓகேங்களா? ஆனால் ரெக்டிஃபையரால் ஃபுல்லாக அந்த மாதிரி பண்ண முடியாது. ஃபுல்லாக நமக்கு 100% நமக்கு கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஃபில்டர் சர்க்யூட்ஸ். ஸோ ரெக்டிஃபையர் பற்றி இன்னும் நீங்கள் எக்ஸ்பிளைன் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா ப்ரீவியஸ் வீடியோவை நீங்கள் போய் பார்க்கலாம். இப்போது இந்த ஃபில்டரோட ஒர்க்கே ஏசியை நமக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு டிசியை மட்டும் நமக்கு அவுட்புட் வேவ்ஃபார்மாக கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஃபில்டர்ஸ் போகிறோம். இந்த ஃபில்டரை நீங்கள் ஒரு ஃபுல் வேவ் ரெக்டிஃபையரோட அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், நமக்கு அது மூலமாக 48% கிட்டத்தட்ட 50% அளவுக்கு நமக்கு எஃபிஷியண்ட்டான அவுட்புட் கிடைக்கும். அதாவது ஏசி சிக்னலில் 50% வரைக்கும் நம்மளால் ரிப்பல் பண்ண முடியும், நெக்லெக்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம ஒரு ஃபில்டர் சர்க்யூட்டுக்கு போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர்னா என்னன்னு பார்க்கலாம். இதுதான் ஒரு ஃபுல் வேவ் ரெக்டிஃபையரோட சர்க்யூட். ஸோ இந்த ரெக்டிஃபையரோட சர்க்யூட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம இதில் எப்படி நம்ம கெப்பாசிட்டி ஃபில்டரோ இல்லை எந்த ஃபில்டர் கனெக்ட் பண்ண போகிறோம், அது மூலமாக எப்படி அவுட்புட் சேஞ்ச் ஆகும் நம்ம பார்க்கலாம். இங்கே நம்ம ஏசி இன்புட் சிக்னல் கொடுக்குறோம். ஸோ இந்த ஏசி இன்புட் சிக்னல் ஒரு வோல்டேஜ் நம்ம கொடுக்குறோம், 10 volts கொடுக்குறோம். ஸோ இந்த 10 volts ஃபுல்லாக நம்ம இந்த சர்க்யூட்டில் இந்த மீதி இருக்க சர்க்யூட்டுக்கு அனுப்ப முடியாது. அதுக்காக தான் நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மூலமாக வோல்டேஜை நம்மளால் ஓரளவுக்கு குறைக்க முடியும். ஸோ இன்புட் சிக்னல் நமக்கு இங்கே வரும்போது டிரான்ஸ்ஃபார்மர் வழியாக நம்ம அதை வோல்டேஜை குறைச்சி அனுப்புகிறோம். இப்போ இந்த பாசிட்டிவ் வேவ் ஃபார்மில் D1 ஆன் ஆகிடும், D2 ஆஃப் ஆகும். ஓகேவா? இந்த நெகட்டிவ் வேவ் ஃபார்ம் அப்போது D2 ஆன் ஆகும், D1 ஆஃப் ஆகும். இதுதான் பேசிக். இதோட ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணுன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் ரெக்டிஃபையருக்குன்னு தனியாக வீடியோ இருக்குது. ஸோ நீங்கள் அதில் பார்க்கலாம். இப்போது என்ன ஆகும்னா, D1 டயோட் ஆன் ஆகும்போது அவுட்புட் வேவ் ஃபார்ம் இந்த லோட் ரெசிஸ்டர் வழியாக பாசிட்டிவ் அவுட்புட் வேவ் ஃபார்ம் கிடைக்கும். D2 ஆன் ஆகும்போது அதே மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக நமக்கு அவுட்புட் வேவ் ஃபார்ம் கிடைக்கும். ஸோ இது ஒரிஜினல் வேவ் ஃபார்ம் பார்க்கலாம். இதுதான் ஒரு ஃபுல் வேவ் ரெக்டிஃபையரோட அவுட்புட் வேவ் ஃபார்ம். ரெட் கலரில் இருக்கிறது இல்லைங்களா? ஸோ இது இன்புட். எல்லோ கலரில் இருக்கிறது அவுட்புட் சிக்னல். ஸோ இந்த இன்புட் சிக்னல் 2 சைடும் போகும், பாசிட்டிவ் சைடும் போகும், நெகட்டிவ் சைடும் போகும். அந்த இன்புட்டை நம்ம யூனிடைரெக்ஷனாக மாற்றுறதுக்காக தான் ரெக்டிஃபையருக்கு கொடுத்துருக்கோம். அந்த ரெக்டிஃபையர் மூலமாக நமக்கு பார்த்தோன்னா தெரியும். ஸோ இங்கேயும் பாருங்கள், அவுட்புட் வேவ் ஃபார்ம் ஃபுல்லாகவே யூனிடைரெக்ஷனாக வந்திருக்கு. அதாவது பாசிட்டிவ் சைடு மட்டும்தான் நமக்கு வேவ் ஃபார்மே கிடச்சிருக்கு. ஸோ ரெக்டிஃபையரால் நமக்கு இவ்வளோ தான் வேவ் ஃபார்ம் கிடைக்கும். ஆனால் இங்கே நம்ம பார்த்தபடி ஏசி சிக்னலும் இருக்குது, ஏசி காம்போனண்ட்டும் இருக்குது, டிசி காம்போனண்ட்டும் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம ஒரு ஃபில்டர் சர்க்யூட்டுக்கு போகிறோம். இந்த ஃபில்டர் சர்க்யூட்டில் நம்ம என்ன பண்ணுறோன்னு சொன்னால், கெப்பாசிட்டர் ஃபில்டர் அப்படின்ற ஒரு ஃபில்டரை ஆட் பண்ணுறோம். ஸோ கெப்பாசிட்டர் ஃபில்டரோட டிசைன் என்னென்னா, ஒரு கெப்பாசிட்டர் ஒரு ரெசிஸ்டரை பேரலல் கனெக்ஷனில் கனெக்ட் பண்ணி நமக்கு ஏற்கனவே இருக்கிற சர்க்யூட்டுக்கு பேரலாக கனெக்ட் பண்ணணும். இவ்வளோ தான். ஸோ கெப்பாசிட்டர் ஃபில்டர்னால் ஒன்றும் இல்லை, ஒரு கெப்பாசிட்டரு ஒரு ரெசிஸ்டரை ஏற்கனவே நமக்கு வச்சுருக்கிற சர்க்யூட், அது ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் சர்க்யூட்டுக்கு பேரலாக கனெக்ட் பண்ணணும். ஸோ இது பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தோன்னா, இந்த ரெக்டிஃபையரோட அவுட்புட் இப்படி இருந்ததா கண்டினியூஸாக. ஸோ இந்த இடத்துல ரெக்டிஃபையரோட அவுட்புட் இப்படி இருக்கும். ஆனால் நம்ம கெப்பாசிட்டர் ஃபில்டர் வழியாக பாஸ் பண்ணி வர அவுட்புட் பார்த்தோன்னா கடைசியாக ஓரளவுக்கு டிசியாக மாறி இருக்கும். ஓரளவுக்கு டிசியாக மாறி, ஏன்னா 48% அளவுக்கு தான் மாற முடியும். ஸோ அதனால் 48% அளவுக்கு அது டிசியாக கன்வெர்ட் ஆகியிருக்கும். ஸோ அதுக்கு உங்களுக்கு வேவ் ஃபார்ம் காட்டுறேன். இதுதான் ஒரு கெப்பாசிட்டர் ஃபில்டரோட அவுட்புட் வேவ் ஃபார்ம். பாருங்கள்,
கண்டினியூஸாக சைனசாய்டலாக இருந்த வேவ் ஃபார்ம் வந்து இப்போது ஒரு டிசி சிக்னலாக கன்வெர்ட் ஆகிருக்கு. எவ்வளோ இதுன்னு சொல்லியிருந்தோம் ஃபஸ்ட்டே 48%. ஏன்னா ஃபுல் வே ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணும்போது இவ்வளோ தான் கிடைக்கும். ஸோ ஓரளவுக்கு நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். ஏசி வந்து டிசியாக நம்ம கன்வெர்ட் பண்ண முடியுது. ஸோ இது எப்படி நடந்தது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த சர்க்கியூட் ஃபஸ்ட் சர்க்கியூட்டே எடுத்துக்கலாம். ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் கூட கெப்பாசிட்டர் ஃபில்டர் கனெக்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம அதே ஃபங்க்ஷன் தான். இன்புட் சிக்னல் ஒன்று கொடுப்போம். ட்ரான்ஸ்ஃபார்மர் வழியாக அது வோல்டேஜ் கம்மியாகி உள்ளே வரும். ஓகேவா? கண்டினியூஸாக இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு வேவ் ஃபார்ம், அதாவது இது வந்து ஒரு வேவ் ஃபார்ம் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு சின்ன இது சொல்லிடுறேன். இதுதான் வேவ் ஃபார்ம்னா இதில் இது வந்து பாசிட்டிவ் சைக்கிள், இது வந்து நெகட்டிவ் சைக்கிள். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம ஒரு சைக்கிள் சொல்லுவோம். பாசிட்டிவ் வேவ் ஃபார்ம், இது வந்து பாசிட்டிவ் வேவ் ஃபார்ம், இது வந்து நெகட்டிவ் வேவ் ஃபார்ம், ரெண்டும் சேர்ந்தது ஒரு சைக்கிள். இன்புட் சிக்னல் வந்து இங்கே வருது. டயோட் 1 வந்து எப்போ ஆன் ஆகும்னா பாசிட்டிவ் சிக்னல் அப்போ டயோட் 1 ஆன் ஆகும். ஸோ இந்த பாசிட்டிவ் சிக்னல் வரும்பொழுது டயோட் 1 ஆன் ஆகிடுச்சு, அவுட்புட்டும் வந்துருச்சு. நெகட்டிவ் சிக்னல் வரும்பொழுது டயோட் 2 ஆன் ஆகிடுச்சு, நெகட்டிவ்க்கு ஒரு அவுட்புட் வேவ்ஃபார்ம் வருது. ஸோ அவுட்புட்டில் நமக்கு R1ன்ற ரெசிஸ்டர் வழியாக இப்படி வந்திருக்கு, ரெக்டிஃபையர் அவுட்புட் வந்திருக்கு. இப்போது கெப்பாசிட்டரோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். கெப்பாசிட்டர் எதுக்காக இங்கே கனெக்ட் பண்ணுறோன்னு சொன்னால், அதால் ஏசி சிக்னல் மட்டும்தான் அலோவ் பண்ண முடியும். ஓகேவா? இது வந்து பெரிய டிஃப்ரென்ஸ். நம்ம சர்க்கியூட்டுக்கும் இந்த கெப்பாசிட்டருக்கும் அப்படியே ஆப்போசிட். நம்ம ஃபில்டர் யூஸ் பண்ணுறதுக்கான பர்பஸ் ஏசியை ரிப்பல் பண்ணோம். ஓகேவா? டிசியை அலோவ் பண்ணோம். ஆனால் ஒரு கெப்பாசிட்டரோட வேலை என்னென்னா, அது வந்து வெறும் ஏசியை மட்டும்தான் அலோவ் பண்ணும். அது வழியாக ஏசி சிக்னல் மட்டும்தான் போகும், டிசியை அதை அலோவ் பண்ணாது. ஸோ இதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறதுனால. இப்போது இங்கே வர இந்த கண்டினியூஸ் சிக்னலில் இருக்கிற ஏசி சிக்னல் எல்லாம் கெப்பாசிட்டர் எடுத்துக்கும், டிசி சிக்னல் எல்லாம் ரிப்பிள் பண்ணி விட்டுட்டே இருக்கும். அப்போது நமக்கு தேவை டிசி தான். அதனால் ஒரு க்ராஸில் ஒரு பேரலாக ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணி அது வழியாக நம்ம அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு கெப்பாசிட்டரால் டிசி சிக்னலை அலோவ் பண்ண முடியாது. அது அந்த வேவ் ஃபார்மெல்லாம் ரிப்பல் பண்ணிடும். ஸோ அந்த வேவ் ஃபார்மை நம்ம ரெசிஸ்டர் R2 மூலமாக நம்ம அவுட்புட் சிக்னலில் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ஒரு சின்னதாக ஒரு ஃபில்டர் சர்க்யூட் ஆட் பண்ணி நம்ம வந்து ரெக்டிஃபைடு அவுட்புட், ஃபுல்லாக ஃபில்டர்ட் அவுட்புட், ரெக்டிஃபைடு அவுட்புட் ரெண்டுமே நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இந்த வேவ் ஃபார்ம் வந்து சேஞ்ச் ஆகியிருக்கு. இதுதான் ஒரு ஃபில்டரோட யூஸ். இந்த வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டானது, சீப்பானது கூட. ஸோ அதனால இந்த கெப்பாசிட்டி ஃபில்டரை நம்ம யூஸ் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.